மற்றொரு அண்மை செய்தி, நீட் தேர்வுக்கான கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்து புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து 19ஆம் கேள்விக்கான கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு புதிய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, விவரங்கள். இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு என்பது குறிப்பாக மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அதில் பல்வேறு முறைகேடுகள் என்பது நடைபெற்றிருந்ததாக தொடர்ச்சியான புகார்கள் என்பது எழப்பட்டு சிபிஐ விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிபிஐ விசாரணையில் தற்போது வரையிலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் என்பது வழங்கப்பட்டிருப்பது என்பது பெரும் சர்ச்சைக்குரியதாக இருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து நீட் தேர்வின் புதிய தேர்வு முடிவு பட்டியலை தேசிய தேர்வு முகமை ஆணையம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 19ஆம் கேள்விக்கு சரியான விடை மட்டுமே மதிப்பெண் வழங்கிய புதிய தரவரிசை பட்டியலையும் தற்பொழுது வெளியிட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை ஆணையம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியான சிபிஐ விசாரணை என்பது ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த நீட் தேர்வு முறைகேடு என்பது நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து நீட் தேர்வு புதிய பட்டியலை தேசிய தேர்வு முகமை ஆணையம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தங்களது தகவல்களுக்கு நன்றி செலினா.